ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சம் சவுண்ட்ஸ் இருக்குது, அந்த சவுண்ட்ஸுக்குன்னு சம் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து. அது நேர்மறையான ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி அதில் வரக்கூடிய அதிர்வலைகளை அதனோட சவுண்ட்ஸை வச்சு இது இந்தந்த மாதிரி பாசிட்டிவ் ஆராக இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சே போகிறாங்க. ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். நமசிவாயான்ற மந்திரத்தை வச்சு ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை எப்படி உச்சரிக்கும் போது நம்ம உடல் பார்த்திங்கன்னா முழுசும் பலனடையுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்கள் இருக்காங்க 6ஆம் பாவத்தில், அந்த 6ஆம் பாவத்தில் இருக்க கிரகங்களை பொறுத்து இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும், அந்த நோய்களை எப்படி நம்ம வைத்தியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. ஒவ்வொரு மந்திரங்களானா இருக்கட்டும், ஒவ்வொரு யாகங்களானா இருக்கட்டும், ஒவ்வொரு பூஜை முறைகளானா இருக்கட்டும், நீ அதை சித்தி பண்ணி வச்சுட்ட அப்படின்னா அது நோய்க்கு அருமருந்தா வேலை செய்யும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் பல விஷயங்களை சூட்சமமாக செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு தான் அதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுத்திறன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை எதை வச்சு சொல்கிறோமா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கோயிலில் சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய வீட்டில் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோகங்களாக இருக்கட்டும், அதில் கட்டாயமாக ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது நம்மளுடைய அந்த த்ரோட்லேயே ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். சில சமயங்களில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஒரு கந்தசஷ்டி கவசம் வீட்டில் ஓடுது அப்படின்னா மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும், ஏதோ சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இதெல்லாம் தெரியாமல் அந்த விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்து வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. எத்தனை ஆயிரம் பாடல்கள், எத்தனை விஷயங்கள் இறைவன் பெயரால் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெளிவு பெற இருக்கிறோம். இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே மெடிசினல் வேல்யூஸ், அதாவது மருத்துவ ரீதியான மிகப்பெரிய ஒரு அணுகுமுறை நம்மளுடைய மந்திரங்களுக்கும் யாகங்களில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் கோயிலில் உச்சாடனம் பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதை எந்த அளவுக்கு நீங்கள் மெடிசனோட கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க மேம்? உண்மைதாம்மா. மந்திரங்களும் ஔடதமாகும், மந்திரங்களும் ஔடதம் தான் அப்படின்றது தாம்மா உண்மை. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சம் சவுண்ட்ஸ் இருக்குது, அந்த சவுண்ட்ஸுக்குன்னு சம் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து. அது நேர்மறையான ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணி பாசிட்டிவ் ஆரா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது உண்மை. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி அதில் வரக்கூடிய அதிர்வலைகளை அதனோட சவுண்ட்ஸை வச்சு இது இந்தந்த மாதிரி பாசிட்டிவ் ஆராக இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சே போகிறாங்க. ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அது பார்த்திங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தை வச்சு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வச்சு, நமசிவாயான்ற மந்திரத்தை வச்சு ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை எப்படி உச்சரிக்கும் போது நம்ம உடல் பார்த்திங்கன்னா முழுசும் பலனடையுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி கணிச்சாங்க, ஏன் அது செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்களுக்கு எல்லா ஒரு அறிவும் இருக்கதாமா செஞ்சிச்சு. இப்போ சித்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ அறிவு, ஜோதிட சாஸ்திரம், அதே மாதிரி விண்வெளி அறிவு இதெல்லாமும் இருக்க தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி பாருங்க, அந்த அதாவது சித்தர்களோட வழி தோன்றல்களுக்கும் சித்தர்களை பார்த்திங்கன்னா அவர்களோட புத்தகங்கள், அவரோட ஏடுகளை படிக்கிறதுக்கும் நமக்கு அவங்களோட வழித்தோன்றலுக்கு நிறைய பிராப்தம் இருந்துச்சு. அந்த வழித்தோன்றல்கள் அதில் ஆர்வம் இருந்தவங்க நமக்கு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. நிறைய புத்தகம் அப்படின்றது இருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் யார் பார்த்திங்கன்னா எப்போ இறப்பாங்க அப்படின்றது கூட ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். எப்போ இறப்பாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவாங்க, அவ்வளோ விஷயத்தையும் சொல்ல முடியும். ஆனால் இத்தனைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய புத்தகங்கள் ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் படையெடுப்பும் போது மொத்தமாக பார்த்திங்கன்னா களவாடப்பட்டுடுச்சு அப்படின்றது உண்மை, மொத்தமாக அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்றது உண்மை. ஆனால் என்ன அதாவது ஒரு மையப்புள்ளிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னாலும் சகாதேவனை தான் சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தின் தந்தை அப்படின்னே சொல்லுவாங்க.
காரணம் என்ன அப்படின்னா, பாண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களை கூப்பிட்டு சொல்லுவார், ஐயா என்னோட 5 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட உடம்பை எரிச்சிடாதீங்க, புதைச்சிடாதீங்க, 5 பேரும் பிச்சு 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 சாப்பிட்ருங்க, சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா முக்காலத்தையும் அறியக்கூடிய ஞானம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். குழந்தைங்க அது சொல்லிட்டு இறந்துடுறாரு. குழந்தைங்க அதை சாப்பிட போகும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்துடுவார். கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லுவார், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை அப்பா இப்படி சொன்னார், மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் இதுதான், நம்ம இறந்தவங்கள சாப்பிட்றதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது செய்கிறீங்களே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா அது நடக்கக்கூடாது அப்படின்றது பகவானோட கணக்கு. அப்போ இந்த இவரோட உடலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறது அப்படின்றது இருந்துச்சு. அப்போ எரிக்கணும், அக்னிக்கு இரையாக்கணும். அப்போ போய் நம்ம விறகுங்களை கொண்டு வரணும். விறகுகளை கொண்டு வர வரைக்கும் யாரும், அதாவது மிருகங்கள் வந்து இந்த உடலை இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்களை காவல் போடணும். யாரை காவல் போடலாம்? சகாதேவனை காவல் போடுறாங்க. போட்டுட்டு 4 பேரும் போயிட்டு விறகு எடுத்துகிட்டு வராங்க. கூட கிருஷ்ண பரமாத்மாவும் போகிறாரு. வரும்போது எல்லாரும் தலையில் பெரிய சுமையை தாங்கிட்டு வராங்க. கிருஷ்ண பரமாத்மா வராரு, அவர் மேலே விறகு சுமை வந்து பார்த்திங்கன்னா மிதந்துன்னு வருது. வந்து எல்லாரும் சுமைகளை போடுறாங்க. அப்பா ஆடா முடியல, எவ்வளோ தூரம், எவ்வளோ வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போடும்போது கிருஷ்ணரும் இதே வார்த்தை சொல்கிறார். அப்போ சகாதேவன் கேட்குறான், மாமா எல்லாரும் விறகு தூக்கிட்டு வந்தாங்க, நீ நடந்து வந்த, உன் மேலே விறகு வந்து மிதந்து தானே வந்துச்சு, நீயே வந்து எனக்கு முடியலன்னு சொல்கிற அப்படின் போது கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும். ஐயோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சகாதேவனை கூப்பிட்டு கேட்பார், என்ன பண்ண நீ அப்படின் போது பாண்டனோட சுண்டு விரலை அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஏன் நீ சாப்பிட்ட அப்படின் போது அப்பானோட கடைசி ஆசை, நான் எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சாப்பிடுவார். அதனால தான் பாண்டனுடைய சுண்டு விரலை சாப்பிட்டதுனால தான் சகாதேவனுக்கு அந்த குருஷேத்திர போருக்கு முன்னாடி எப்படி குருஷேத்திர போர் ஆரம்பிக்கணும், யாரை பலி கொடுக்கணும், யாரை பலி கொடுத்து என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சால் அந்த போர் வந்து சாதகமாக வரும் அப்படின்றது துரியோதனே கேட்கும்போது ஜோதிட சாஸ்திரத்து மேலே அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, ஈடுபாடு, அந்த சாஸ்திரத்தை முழுசும் மதித்ததுனால துரியோதனுக்கே வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட்டு கொடுப்பார் சகாதேவன். புரியுதுங்களா? ஆக இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயத்த சொல்லும் அப்படின்றது உண்மை. ஆனால் இவ்வளோ தெரிஞ்ச சகாதேவனுக்கு கூட கர்ணன் தான் அண்ணன் அப்படின்றது தெரியாது. எல்லா சாஸ்திரங்களும் அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஔடதமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றத உண்மை. ஜோதிட ரீதியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஔடத ஜோதிடம் அப்படின்னே ஒன்று இருந்துச்சுமா. ஜோதிட ரீதியாக எந்த கிரகங்கள் இருக்காங்க 6ஆம் பாவத்தில், அந்த 6ஆம் பாவத்தில் இருக்க கிரகங்களை பொறுத்து இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும், அந்த நோய்களை எப்படி நம்ம வைத்தியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆக ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ஜோதிடம், ஔடத ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி எந்த கிரகங்கள் இருக்காங்க, அந்த கிரகங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லும் போது அந்த கிரகங்கள் பிரீத்தி ஆவாங்க, அந்த நோயினோட வீரியம் குறையும், இப்படியும் இருந்துச்சு. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பாருங்க மருத்துவத்தோட கனெக்ட் ஆகுது உங்களுக்கு, இல்லைங்களா? அதுக்கும் மேல அந்த மந்திரங்களை சொல்லும் போது அந்த கிரகம் பிரீத்தி ஆகும் போது அந்த நோயினோட வீரியம் அழகா குறைஞ்சி வரதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு தசை நடக்குது, ராகு 8ல் இருக்கா, இல்ல ராகு 6ல் இருக்கா, நோய் தானே இப்ப நம்ம பேசுறோம், ராகு 6ல் இருக்கா, ராகுனோட தசை நடக்குது. அப்ப ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்றது சாலிடா வந்துடும். அப்ப அவங்க வைத்தியம் மட்டும் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சட்டுன்னு குறையாது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், அவங்க வைத்தியம் பண்ணணும். ரொம்ப ஒரு குரோனிக் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னு வந்துடும். ஒரு எக்ஸிமா வரலாம், இல்லை ஒரு சொரியாசிஸ் வரலாம், இந்த மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க ராகுவையும் சைட் பை சைட் பிரீத்தி பண்ணணும். ராகுனோட மந்திரம் சொல்கிறது, துர்க்கையை வழிபாடு பண்ணுறது, கூடவே வைத்தியம் பண்ணுறது. ராகுவை பிரீத்தி பண்ணுறாங்க அப்படின்னாலே நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல வைத்திய முறை கிடைக்கும், செய்யக்கூடிய வைத்தியம் பலிதமாகும். அதே மாதிரி அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரத்தினோட வீரியத்தினாலே உடல் உபாதைகள் அப்படின்றது குறையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில மந்திரங்களை வந்து சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்ககிட்ட கூட்டின்னு போங்க, விபூதி வச்ச குழந்தைக்கு உடம்பு நல்லாயிடும். பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எத்தனையோ சித்தர்களும் இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு விபூதி வச்சா குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய காய்ச்சலும் நல்லாயிடும். இதுக்கு விசிறி சாமியார் ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, இது உண்மை சம்பவம் தான். ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, வயிறு அசைட்டிஸ் வாங்க, இவ்வளோ பெரிய வயிறு, தொப்பை வயிறு ஃபுல்லும் கெட்ட நீர் கோத்துருச்சு, நீ இவ்வளோ நாள் தான் இருப்ப அப்படின்னு இறுதினால குறித்து கொடுத்துட்டாங்க. அவர் விசிறி சாமியார் மேலே அதீத ஈடுபாடு, அதனால் விசிறி சாமியார் கிட்ட போய் கடைசியில் நான் உன்னை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு, உன்னோட ஆசை என்ன அப்படின்னு. நான் வாழணும் தான் ஆசைப்படுறேன், நான் போய் எங்கே வாழ முடியும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார், ராம 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 ராமா அப்படின்னு அவர் கையில் இருக்க கோலை வச்சு வயிற்றில் தட்டுவார். இந்த பலூன் எப்படி காற்று போவோமா அந்த மாதிரி காற்று போய் அதுக்கப்புறம் அவர் பல வருஷம் உயிரோட வாழ்ந்தார். அப்போ அந்த ராம அப்படின்ற நாமத்துக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, அவ்வளோ வந்து ஒரு வைப்ரேஷன். அந்த ராம நாமம் அங்கே பெரிய மருந்தாக வேலை செஞ்சிச்சு.
புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மந்திரங்களானா இருக்கட்டும், ஒவ்வொரு யாகங்களானா இருக்கட்டும், ஒவ்வொரு பூஜை முறைகளானா இருக்கட்டும், நீ வந்து வந்து அதை சித்தி பண்ணி வச்சுட்ட அப்படின்னா அது நோய்க்கு அருமருந்தா வேலை செய்யும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை பல முறை பாராயணம் பண்ணி ஏறக்குறைய லட்சம் முறை பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த நோயாக இருந்தாலும் அவங்க கையால் சும்மா ஒரு 2 குளிகையை கொடுத்தா கூட அந்த நோய் கம்ப்ளீட்டாக நல்லாயிடும். ஓ, அந்த மாதிரி நமக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க விபூதி வச்சா நல்லாயிடும், அவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிடும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையால் ஒரு பச்சையிலையை அரைச்சி கொடுத்தாங்கன்னா நல்லாயிடும். இதெல்லாம் தொன்று தொட்டு நம்மக்கிட்ட இருந்து தானே வருது. நம்ம கலாச்சாரத்தில் நம்ம நாட்டில் இருந்து வர விஷயம் தானே. அப்போ இது எப்படி சாத்தியம்? இது வந்து நம்ம சில ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போதே பார்க்கலாம் மேம். ஹாஸ்பிட்டல் உள்ள போற வரைக்கும் பிரச்சனை இருக்கும், உள்ள போய் காலை எடுத்து வச்சோடனே வந்து நோய் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம் ஆமாம், அதே மந்திரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பலன் உண்டுமா. அதுக்கும் மேலே எந்த நோயாக இருந்தாலும் அஸ்வினி குமாரர்களை நம்ம வேண்டிட்டு அந்த ஒரு தண்ணி அவங்க நோய்க்கு வைத்தியம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இது சொன்னோன்னு வச்சுக்கோமா, அப்போ எனக்கு கேன்சருக்கு நான் வந்து வைத்தியமே பண்ண வேண்டாமா, சாமி கும்பிட்டா மந்திரம் சொன்னால் மட்டும் போதுமா அப்படி 4 பேர் கீழே கமெண்ட் போடுவாங்க. நீ வைத்தியம் பண்ணு. நான் ஒரு கெட்டது நடக்கிறதுக்கே 4 பக்கமும் கெட்டது செய்கிறவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின் போது நீ 4 பக்கமும் முயற்சி பண்ணு. ஒரு சைடு வைத்தியம் பண்ணு, ஒரு சைடு இறை வழிபாடு பண்ணு, ஒரு சைடு உணவியல் மாற்றம் ஏற்படுத்து, ஒரு சைடு மனதளவில் அவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோ, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளை அஸ்வினி குமாரர்களை நினச்சி அஸ்வினி குமாரர்களை வேண்டி நம்ம அந்த மருந்துகளை கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த மருந்தினோட வீரியம் அதிகமாகிடும், சட்டுன்னு அவங்க வெளியே வருவாங்க அந்த நோயிலிருந்து. இது அனுபவபூர்வமான உண்மை. நிச்சயமா மேம். நிறைய ரிசர்ச்சே போயிட்டு இருக்கு. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஒரு சில மந்திர உச்சாடனங்களை தினம்தோறும் கேட்க வைக்கும் போது அது இந்த கேன்சர் செல்ஸோட வளர்ச்சி குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச். அதாவது நம்ம ஊர்ல பண்ணா நம்ம யாரும் நம்ப மாட்டோம், அமெரிக்காலேயோ இல்லைன்னா வந்து இங்கிலாந்துலேயோ பண்ணால் நம்ம அதை நம்புறதுக்கு, வெளிநாட்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒத்துக்குவோம். ஏன்னா இந்த மாதிரியான சில ரிசர்ச் இப்போதான் போகுதுன்னு இல்லை, பல நாளாகவே இந்த ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதற்கான பேப்பர்ஸ் அப்பப்போ சப்மிட் பண்ணி அதுவும் மெடிக்கல் ஜர்னலில் வந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு வச்ச பொக்கிஷத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அதை நம்ம கேர் பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே வந்து கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேயர்களுக்கு மருத்துவ ரீதியான பல நன்மைகள் நம்மளுடைய ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமா.